ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிம்பிளான கேள்வி. நம்ம ஏன் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பற்றி படிக்கிறோம்? ஆஃப்டர் ஆல் இது ஃபிசிக்ஸ் கான்செப்டில் உள்ள சின்ன ஐடியா தானே. அப்படி ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? நம்மளோட தினசரி வாழ்க்கை நடைமுறை பற்றி யோசிச்சு பாருங்க. டிவி, லேப்டாப், மொபைல்ஸ், டெலிவிஷன்ஸ் அண்ட் நிறைய டெக்னாலஜிஸ் டெய்லி யூஸ் பண்ணுறோம். எந்த விஷயம் இந்த டிவைசஸ்லாம் வேலை செய்ய வைக்கிது? இதுக்கு பதில் எலக்ட்ரிக் சார்ஜஸ். அப்போ நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்காம டெக்னாலஜிஸ் இன்வென்ட் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. அப்போ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் வெறும் தியரி மட்டும் இல்லை, அது எலக்ட்ரிசிட்டிக்கான கிராமர். அது ஏன் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆர் ரிப்பல் ஆகுது, எப்படி எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது, அப்புறம் எப்படி இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்புறம் சிப்ஸ் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நம்ம பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பற்றி படிக்கும்போது வெறும் ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட் பற்றி படிக்கலை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பின்னாடி உள்ள பவர் பற்றி படிக்கிறோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் பற்றி பார்க்கலாம். இந்த உலகத்தில் உள்ள முக்கால்வாசி பொருட்கள் ஆட்டம்ஸ்னால் உருவாகுது. ஆட்டம்ஸ் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்புறம் நியூட்ரான்ஸ்னால் உருவாகுது. இந்த எல்லா பார்ட்டிகிள்ஸ்க்கும் மாஸ் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸ் இயற்பிலே பார்ட்டிகிள்ஸில் உள்ள அடிப்படை பண்பு. சார்ஜோட எஸ்ஐ யூனிட் கூலும். இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஒன்று அப்சர்வ் பண்ணுறாரு. ஒரு பொருளை இன்னொரு பொருளோட உரசணும்னா சார்ஜஸ் ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருளுக்கு மாறுது. ஆனால் அந்த ரெண்டு பொருளையும் உரசுறதுக்கு முன்னாடி ரெண்டும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருந்திருக்கு. இதிலிருந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன தெரியப்படுத்துகிறாருன்னா, இந்த உலகத்தில் உள்ள மொத்த சார்ஜ் நிலையானது. சார்ஜஸை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ்லேயும் சார்ஜில் உள்ள நெட் சேஞ்ச் 0 தான். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இயற்கையில் மினிமம் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? சார்ஜ் நம்ம எவ்வளோ நாளும் பிரிச்சுக்க முடியுமா? இதுக்கு பதில் முடியாது. இயற்கையில் சார்ஜ் எப்போவுமே ஒரு மினிமம் யூனிட்டில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எலக்ட்ரானோட சார்ஜ். அதை நம்ம ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ எந்த ஆப்ஜெக்டோட சார்ஜும் இந்த ஈயோட இன்டகிரல் மல்டிபிள், அதாவது முழு எண் மடங்காக இருக்கும். Q = NE. இங்கே எண் என்னென்னா 0, +or-1, +or-2, +or-3. அந்த மாதிரி எந்த இன்டீஜர்னாலும் வரும். இதுதான் குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சது ராபர்ட் மில்லிகன். அவரோட ஃபேமஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பிரிமெண்ட்டில் எலக்ட்ரான் சார்ஜ் =-1.6 × 10⁻−19 சீனோ, புரோட்டான் சார்ஜ் =1.6 × 10⁻−19 சீனோ கண்டுபிடிச்சார். ஸோ ரிமெம்பர், சார்ஜ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் ஃபிக்ஸ்ட் பேக்கெட்ஸ், நெவர் இன் ஃப்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் எதுக்கு படிக்கிறோம், எலக்ட்ரிக் சார்ஜஸ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், அப்புறம் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னால் என்னன்னு பார்த்தோம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.